ஸோ ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் கவி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கவே மாட்டேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். 3 வருஷத்தில் ஒரு தடவை கூட ரஷ்யாவுக்கு நீங்கள் வராதீங்கன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ கூட போட்டதில்லை. பட் இந்த வீடியோட தம்ப்நெயிலில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், டோன்ட் கம் டு ரஷ்யான்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சில பேர். இப்போ ரீசெண்டாக ஒரு க்ரேஸ் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் ஸ்பெசிஃபிக்காக போடுறேன். ஸோ அது என்ன ப்ராப்ளம், எதனால் நான் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன், யார் யார் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ கைஸ், லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஆக்சுவலாக கைஸ், நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து ரிலேட்டட் டு ஆர்மியில் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் வருது. அதாவது என்னென்னா, இந்தியன்ஸ், நம்ம தமிழ் மக்கள் எஸ்பெஷலாக நான் வந்து ரஷ்யன் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா கமெண்ட்ஸ் வருது. நிறைய பேர் அதுக்கான வழி என்ன, நான் கூட என் சொந்த காசு போட்டு கூட இங்கே வரேன், ரஷ்யாவுக்கு வந்துட்டு நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறேன். ஸோ என்ன காரணம் பிரதர், எதனால் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, புதின் சார், நான் வந்து புதினுக்காக, நான் வந்து ரஷ்யாவுக்காக நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸுக்கு 1-2 இல்லை, எனக்கு இதுவரையும் மேபி மோர் தென் 17 பீப்புள்ஸ்க்கு மேலே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ஆர்மிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் வந்துருக்கு. நான் மேக்ஸிமம் எல்லாமே இது மாதிரி வந்து அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். பட் இதே மாதிரி வந்துகிட்டே இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக இதுக்காக ஒரு வீடியோ போடணுன்னு முடிவு பண்ணேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தமிழாளுங்க மட்டும் இல்லை, இங்கே வந்து ரஷ்யாவில் இருந்த நிறைய நேபாளிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களே வந்து இந்த மாதிரி ஆர்மிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போய் எக்கச்சக்க பேர் இறந்துட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரஷ்யாவை பொறுத்தவரையும் ரஷ்யன் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு தடவை ஆர்மிக்கு போகணும். ஒரு ட்ரைனிங் பீரியட் இருக்கும் 1 வருஷத்துக்கு. ஸோ ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் போகிறீங்க. அண்ட் எகெயின் நீங்கள் ஆர்மிக்கு போனால் கூட திருப்பி ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. அண்ட் தென் வென் இட் கம்ஸ் டு இந்தியன்ஸ் லைக் தமிழ் ஆளுங்களாக இருக்கட்டும், இல்லை நேபாளிஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இங்கே வேலைக்குன்னு வர்றவங்க வந்துட்டு இந்த மாதிரி இந்த வாருக்கு அஃப்கோர்ஸ் இன்டர்நேஷ்னல் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அதனால் அவங்களும் போயிருந்தாங்க. 1 வீக் 2 வீக் தான் ட்ரைனிங். ஸோ ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க போகிறப்போ இவங்க எல்லாரும் தூக்கி கொண்டு என்ன பண்ணிட்டாங்க, ஃப்ரண்டில் வச்சுட்டாங்க. ஃப்ரண்ட் லைன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே கொண்டு போய் போட்டுட்டாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, ரஷ்யனோட ரேசஸை காப்பாற்றணும், அவங்களோட ஒரு இனத்தை வந்து அவங்க காப்பாற்றிக்கணும். அதுக்காக மாற்ற இழிச்சவாயங்க தான் மற்ற ஆளுங்க. நீங்கள் வேணால் சொல்லலாம், லைக் இந்தியாவுக்கு வந்து ரஷ்யா ஹெல்ப் பண்ணாங்க 1970. அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து மறுக்கவே முடியாது. நம்ம வந்து மாரலாக சப்போர்ட் பண்ணலாம். பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பில் அஃப்கோர்ஸ் அவங்க நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பட் வென் இட் கம்ஸ் டு லைக் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக நீங்கள் வந்து அங்கேருந்து இங்கே வந்து நான் ரஷ்யாவை தாங்கி பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் செத்து போயிடுவீங்க. அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். நான் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஐ பீன் லைக் எனக்கு மன உளைச்சலாக ஆகிடுச்சு. இந்தளவுக்கு வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அறியாமையோ இல்லை லைக் மேக்ஸிமம் வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, நான் வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து இந்த பாலாபிஷேகம் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி என்ன ஆச்சுன்னா இப்போது கண்ட்ரிஸ் மேலே வர ஆரம்பிச்சிருச்சோன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதுக்கு வந்து ரொம்ப முக்கிய காரணம் வந்து நம்மளோட இன்ஃப்ளூயன்சஸ். நம்ம வந்து ஒரு கண்ட்ரிஸை பற்றி இன்னும் நல்ல பெருமையாக பேசும்போது என்ன ஆகிடுதுன்னா, நான் வந்து அந்த கண்ட்ரிக்காக என் உயிரே கொடுக்க தயார், அந்த லெவலுக்கு போயிடுறாங்க. ஆக்சுவலாக அது வந்து தப்பு. ஆக்சுவலாக ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து ஆர்மிக்கு ஜாயின் பண்ண சொன்னாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் 2 வீக்ஸ் இவ்வளோ தான் ட்ரைனிங் இருக்கும். 2 வீக்ஸில் உங்களால் கன் எடுத்து சுட தான் முடியுமே தவிர உங்களுக்கு மிலிட்ரி டாக்டிக்ஸ் ஒன்று கூட தெரியாது. நீங்கள் வந்தீங்கன்னா கொண்டாந்து ஃப்ரெண்டில் போட்டாங்கன்னா ரொம்ப சீக்கிரம் செத்து போயிடுவீங்க. நீங்கள் வந்து வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் முழுசாக சொல்லிட்டு வந்துடுங்க. நீங்கள் இங்கே வந்துட்டு திரும்பி உயிரோடு போக முடியாது. ஸோ அது ஒன்று. அண்ட் தென் செகண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டுக்குள்ளேயே 1008 பிரச்சனை இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ரஷ்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் டாப் மோஸ்ட்டில் போயிடுச்சு. இது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக இந்தியாவில் இருக்க யூடியூப் இன்ஃப்ளூயன்சஸ்க்கு தான் கண்டிப்பாக நான் அந்த வீடியோ சொல்லணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நடைமுறையில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் என்ன நியூஸில் படிக்கிறீங்களோ, என்ன வந்து பேப்பர்ஸில் வருதோ, இதை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க. ஆக்சுவலாக ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. நீங்கள் வந்து நான் வந்து புதுசில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி வந்து எல்லா போட்ஸாக இருக்கட்டும், இல்லை மெட்ரோஸில் இருக்கட்டும், வெளியில் இருக்க பார்க்ஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து ரஷ்யனில் மட்டும்தான் எழுதியிருக்கும். அண்ட் தென் ஃபீஃபா வந்ததுக்கப்புறம் 2018 அப்புறம் இங்கிலீஷ் இன்ஃப்ளூயன்ஸ் ரொம்ப அதிகமாச்சு. எல்லா சிட்டிஸ்லேயுமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அதிகமாச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ரஷ்யன், இங்கிலீஷ் அண்ட் சைனீஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 3 லாங்குவேஜும் இப்போ எல்லா இடத்துலையும் வர ஆரம்பிச்சிச்சு. மெட்ரோஸ், ஏர்போர்ட்ஸ் அண்ட் தென் பார்க்ஸ், பீச்சஸ் எல்லா இடத்துலையுமே இந்த லாங்குவேஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் சின்ன டிக்கெட் வாங்க போகிற இடத்துல கூட எல்லா லாங்குவேஜ்லையுமே இந்த 3 லாங்குவேஜ், அதாவது சைனீஸ் லாங்குவேஜில் அவங்க எல்லாத்தையுமே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து சைனீஸ் லாங்குவேஜ் இங்கே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்கு. லாங்குவேஜ் மீன்ஸ் அவங்க ஏன் அந்த லாங்குவேஜ் இங்கே கொண்டு வராங்கன்னா, அந்த அளவுக்கு சைனீஸ் மக்கள் வந்து சைனீஸோட கவர்மெண்ட் வந்து இவங்க வந்து பேஸ் பண்ணி இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைனீஸ் ப்ராடக்ட் எக்கச்சக்கமாக உள்ளே வந்துட்டுருக்கு. சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எக்கச்சக்க பேர் உள்ளே வராங்க. சைனீஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவ்வளோ ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க ரஷ்யன் கவர்மெண்ட்.
அண்ட் சைனீஸோட மிலிட்ரி பேஸ்டு எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நிறையா விஷயத்துக்கு வந்து ரஷ்யா வந்து அவங்கள டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இப்போ நான் நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க பார்த்தீங்களா, நாங்கள் வந்து ரஷ்யாக்காக உயிரை கொடுக்குறோம், ரஷ்யாக்காக அங்கேருந்து வந்து சண்டை போடணும், புத்தினுக்காக நாங்கள் வந்து சண்டை போட போகிறோம். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சு கூட பார்க்காதீங்க. நாளைக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது. இப்போது இந்தியாவுக்கும் சைனாக்கும் ஆக்சுவலாக நமக்கு ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்துகிட்டு இருக்குது சைனாக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஒரு வார் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, நீங்கள் நினைக்கிறீங்களா ரஷ்யா வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டில் நிற்க போகிறாங்கன்னு? ரஷ்யா வந்து ஆக்சுவலாக நடுநிலைமையில் நிற்பாங்க. நடுநிலைமையில் இப்போ நாம் வந்து யூஎன்லாம் போய் நிற்கிறோம்ல, இப்போது இதிலலாம் லைக் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மொத்த நாடு போய் நிற்கும்போது நம்ம ரஷ்யாவுக்கு வந்து ஓட்டெல்லாம் போட மாட்டோம். நம்ம வந்து ஆக்சுவலாக சென்ட்ரலைஸ்டாக நியூட்ரலாக நின்றுவோம். ஆனால் சைனா அப்படி நிற்காது. சைனா வந்து ரஷ்யாக்காக ஓட்டு போடும். நம்ம வந்து யூஎஸ்க்கும் சொல்ல மாட்டோம், ரஷ்யான்னு சொல்ல மாட்டோம். நம்ம நடுநிலைமையில் இருப்போம். இப்படி இருக்க பட்சத்தில் நாளைக்கு ஒரு வார் ப்ரோக் அவுட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரஷ்யாவுக்கு ப்ராப்ளம் வருதுன்னா, ரஷ்யா வந்து அதுக்கு எது ஏற்ற நண்பனோ அதை எடுத்துக்குமா, இல்லை நான் நடுநிலைமையில் நிற்கிறேன்னு சொல்கிற ஒரு நண்பனை எடுத்துக்குமான்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள தான் எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கும் சைனாக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு. நமக்கு வந்து நிறையா விஷயம் வந்து ஆன்லைனில் சொல்கிறது எப்படின்னா, ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, சைனாக்கு செகண்ட், அந்த மாதிரி கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லா ப்ராப்ளத்துலேயும் சைனா வந்து ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணும். இந்தியா வந்து மோஸ்ட்லி நியூட்ரலைஸாக தான் இருப்போம். முடிஞ்ச அளவுக்கு பேச்சுவார்த்தை பண்ணுங்கள், இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்போம். இப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு ஆல்ரெடி 1008 பிரச்சனை. சைனீஸ் கூட பிரச்சனை இருக்குது, இந்த சைடு பாகிஸ்தான் கூட பிரச்சனை இருக்குது. இப்போ ரீசெண்டாக நியூஸில் பார்த்தா என்னன்னா, சைனீஸும் பாகிஸ்தானும் சேர்ந்து பங்களாதேஷில் பிரச்சனை உருவாக்கிட்டாங்க. ஸோ நமக்கே 1008 பிரச்சனை இருக்குது. நமக்கு கண்டிப்பாக வார் ப்ரோக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நமக்கே ஆர்மிக்கு ஆள் தேவைப்படும். மேபி இன் ஃபியூச்சரில் வந்துட்டு ஒவ்வொரு குடும்பத்துலேருந்து ஒவ்வொரு ஆள் வந்து சண்டை போட்டே ஆகணும்னு சொன்னால், நான் என் பிஆர்லாம் தூக்கி போட்டு நான் கண்டிப்பாக இந்தியாவுக்கு வந்துடுவேன். எனக்கு வந்து என்னோட கண்ட்ரி தான் ஃபஸ்ட்டு. நீங்கள் ரஷ்யாவா இந்தியாவா? ரஷ்யாவில் எனக்கு பிஆர் கிடச்சிது, வேலை கிடச்சிருக்கு, சம்பாதிக்கிறேன், அதுக்கெல்லாம் நான் தேங்க்ஃபுல்லாக தான் இருக்கேன். நான் வந்து இந்த ரூல்ஸை ஒபேட் பண்ணுறேன். இந்த ரூல்ஸில் என்ன ரஷ்யன் கவர்மெண்ட் என்னென்ன ரூல்ஸ் போடுறாங்களோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அவங்க நாட்டில் நான் இருக்கேன், அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறேன், அவங்களுக்கு 30% டேக்ஸ் பே பண்ணுறேன், இதெல்லாமே ப்ராப்பராக பண்ணிகிட்ருக்கேன். பட் ஸ்டில் நான் பிறந்தது இந்தியா தான், நான் வந்து வளர்ந்தது இந்தியா தான், இந்தியாவில் எஜுகேஷன் கிடைச்சது, இந்தியன் கவர்மெண்டோட பாஸ்போர்ட் என் கையில் இருக்குது. இதனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது ரஷ்யாவுக்குள்ளே. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் என்னோடய நாட்டை வந்து நான் எப்போவுமே விட்டு கொடுக்க முடியாது. அஃப்கோர்ஸ் நான் வந்து என்ன சொல்கிறது, நான் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நான் அதிகமாக சொல்லியிருக்க மாட்டேன். பட் நீங்கள் ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா நீங்கள் நினைக்கலாம் அந்த நாட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன், என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஓகே ஹீ லிவ்ஸ் குட் லைஃப், அந்த மாதிரி தான் நீங்கள் நினைப்பீங்க. அஃப்கோர்ஸ் நான் தேங்க் காட் நான் ஓரளவுக்கு நல்ல லைஃப்பில் தான் இருக்கிறேன். பட் ஸ்டில் எங்கேயுமே வந்து நீங்கள் ஒரு பியூரான ஒரு இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது ஒரு அமைதியான ஒரு அட்டாச்மெண்ட் எல்லாம் ஒரு நேச்சுராக இந்தியனாக நான் இந்தியாவுக்குள்ளே வாழ்கிற மாதிரி ரஷ்யாவில் வந்து வாழ முடியாது. எப்படியா இருந்தாலும் ஒரு இடத்துல நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, என்னடா அது இவங்க இப்படி பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா. இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் ரேசிசம் எல்லா இடத்துலையுமே இருக்கும். நீங்கள் இப்போது இங்கே உள்ள போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், சில இடத்துல செக்கிங்ஸ் இதெல்லாம் வருவாங்க, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் செக்கிங்ஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தோணும், என்னடா பேசாமல் நான் ஊர்லேயே இருக்கலாமே, நான் பிஆர் வாங்கினா அதுக்கடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும், அந்த பிஆருக்கு எந்த வீட்டில் தங்க போகிறேன்னு ரிஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும், அதை வருஷம் ரினியூ பண்ணணும். அண்ட் எல்லா வருஷமும் வருஷம் முடியல போயிட்டு நான் வந்து கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணணும், நான் அந்த வருஷம் ஃபுல்லாக என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுக்கணும். ஸோ இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, இதெல்லாம் நான் வருஷம் பண்ணி இப்படியெல்லாம் இருக்கும்போது சில டயத்தில் நானும் யோசிப்பேன், சரி நம்ம ஊரில் இருந்தோன்னா ஒரு நல்ல நிலைமையில் இருந்தோன்னா பேசாமல் ஊர்லேயே போய் இருந்துட்டு அங்கேயே அந்த வேலையை பார்த்துட்ருக்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு சொஃபிஸ்டிகேஷன் வேறு எங்கேயுமே வராது. இப்படி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஸ்டில் இல்லை நான் ரஷ்யாவுக்காக வந்து தோல் கொடுக்க வரேன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா மறந்துட்டு வாங்க, ஃபேமிலியெல்லாம் மறந்துட்டு அப்படியே வந்துட்டு நீங்கள் ஆர்மி ஜாயின் பண்ணிங்கன்னா அப்படியே போயிடுங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வரேன் இந்த வீடியோவை பொறுத்தவரையும். ஸோ எந்த ஒரு கோவம்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் வந்து நம்ம மக்களை வந்து யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் அங்கே வந்து ரஷ்யா பற்றி பெருமையாக சொல்கிறப்போ சொல்லுங்கள். பட் ஸ்டில் நம்ம நாட்டை வந்து இன்னும் பெருசாக சொல்லுங்கள். அப்போ தான் அவங்களுக்கு ஓரளவுக்கு புரியும். அவங்க என்ன நினச்சாராங்க, ரஷ்யா தான் இந்தியாவுக்கு எல்லாமே பண்ணுது, ரஷ்யா இல்லாட்டினா இந்தியா இல்லைன்ற லெவலுக்கு தே ஆர் பிலீவிங் ஆன் இட். ஸோ அண்ட் லாஸ்ட் பாயிண்டாக நான் சொல்ல வரது என்னென்னா, இந்தியா மட்டும்தான் இந்தியாவுக்கு பேக்கப். இந்தியாவுக்கு வந்து வேறு எந்த கண்ட்ரியும் பேக்கப் பண்ணாது. நீங்கள் ரஷ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் பர்சனாக நீங்கள்லாம் வராதிங்க. கவர்மெண்ட்டும் பேசிக்குவாங்க. நம்ம நாட்டுக்குள்ள பிரச்சனையை நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் வெரி ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஃபார் யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் லைக் நான் இதில் முடிஞ்ச அளவுக்கு மென்ஷனும் பண்ணுறேன், டேகும் பண்ணி வைக்கிறேன் முக்கியமான யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸை. மேபி இதெல்லாம் உங்களால் உங்கள் யூடியூப் வழியாக பீப்புளுக்கு கன்வே பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வரணும்னு துடிச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் மேபி இல்லீகல் வழியாக தான், லீகலெல்லாம் வர முடியாது. ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட் விட மாட்டாங்க. ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லி வர்றாங்க, இல்லை டூரிசம்னு சொல்லி வராங்க, இல்லை பிஸ்னஸ் விசான்னு சொல்லி வராங்க. சில ஏஜென்ட்ஸ்க்கு வந்து ஜஸ்ட்டு காசு கிடச்சா போதும், அவங்க கொண்டாந்து இறக்கி விட்டு போயிட்டே இருப்பாங்க. இவங்க ஆர்மியில் போய் சேர்ந்து செத்து போயிட்டாங்கன்னா யாருமே கண்டுக்க மாட்டாங்க.
ஸோ இட்ஸ் ஹம்பிள் ரிக்வஸ்ட். இந்த மாதிரி இருக்கவங்கள முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சாலும் சரி வராதிங்கன்னு சொல்லிவிடுங்க. அண்ட் தென் யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸ் நீங்களும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீடியோவில் ஏதோ ஒரு பாயிண்டில் இதை வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். யாராருக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ரஷ்யா பற்றின அப்டேட்ஸ் கிடச்சிட்டே இருக்கேன். நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரும் சந்திக்கிறேன். அன்டில் தென் see bye bye from Avi.